Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்யிறதுக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேல வெறும் கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 2.5 ஸ்பூன் தனியா விதை எடுத்துர்க்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்துர்க்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் இந்த கடாயில சேர்த்துக்கிறேன். மிளகு தனியா ரெண்டையும் போட்டு லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 3 அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் லவங்கம், 1 ஜாவித்ரி, கொஞ்சமா கல்பாசி எடுத்துர்க்கேன். 10 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். 3 பிரியாணி இலை எடுத்துர்க்கேன். கூடவே ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து கம்மி தீயில வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப தீர அளவுக்கு நம்ம வறுக்க கூடாது. பாருங்க நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணி நல்லா சூடாறனதும் நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்க போறேன். பாருங்க நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா சூடாறனதும் நான் மிக்ஸில போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. குக்கர் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், பிரியாணி இலை கொஞ்சம், பச்சை மிளகாய் பாருங்க 2 எடுத்துர்க்கேன். நல்லா பெருசா இருக்குதுனால 2 எடுத்துர்க்கேன். இப்போ இது 2 சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயம் 3 எடுத்து நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு பிறகு ஒரு தக்காளி எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து காரம் வந்து சேர்த்துக்க போறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேற 2 சேர்த்துருக்கோம். அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்க போறேன். நம்ம ஏற்கனவே எண்ணெயில பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுருக்கோம். அதனால நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடர் வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்கணும். போட்டுருக்கிற மசாலா பவுடர்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்க போறேன். தயிர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்துர்க்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த 1/2 கிலோல ஒரு லெக் பீஸ் வேற நான் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பீஸ் ஒரு லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். மொத்தம் வந்து 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். சிக்கனை நல்லா கழுவி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு வந்து நம்ம பீஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசா போட்டா நல்லா இருக்கும். அதனால பெரிய பெரிய பீஸா நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. சிக்கனை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணி. சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷத்துக்கு நான் வந்து எண்ணெயிலே சிக்கனை குக் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி வந்திருக்கு. இந்த டம்ளர்ல நான் வந்து 3 டம்ளர் தண்ணி வைக்க போறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்க போறேன் இப்போ நான்.
உப்பு மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா கூட இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாஸ்மதி அரிசியை. இப்போ நான் சேர்த்துடுறேன். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். அரிசி போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வர வரைக்கும் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுட்டு இன்னொரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக உதிர கரெக்டான பதத்துக்கு பிரியாணி ரெடி ஆகும். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் ஒரு விசில் விட்டுக்கிட்டேன். இப்போது தீ அதிகமாக வச்சு இன்னொரு விசிலும் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். விசில் வெயிட் நல்லா குறையிட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விசில் வெயிட் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக உதிராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். தண்ணி அளவு எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இதே போல் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வரும். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிட்டோம். நல்லா உதிராக நல்லா சூப்பராக சிக்கனும் வெந்து வந்திருக்கு. அதே சமயம் அரிசியும் நல்லா வெந்து உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் பச்சடி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.